1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் 19வது 20வது வசனத்தை நாம் இந்த காலையில வாசிக்க கேட்போம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவல் என்றும் அறியீர்களா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இரண்டாவதாக நாம் பார்க்கக்கூடிய இந்த வசனத்துல நம்மளுடைய சரீரம் நம்மளுடையது அல்ல. என்னங்க? நம்மளுடைய சரீரம் நம்மளுடையது அல்ல. கிறிஸ்து இயேசு நம்முடைய சொந்த இரத்தத்தினால விலைக்கிரயம் செலுத்தி நம்முடைய சரீரங்களை அவர் மீட்டு கொண்டார். அப்படி என்றால் நம்முடைய சரீரம் அவருக்கு சொந்தம். தேவனுக்கு சொந்தமாக இருக்கின்ற சரீரத்தை ஆண்டவர் நாம் இந்த பூமியில வாழும் நாட்களில் அதை பராமரிக்கும்படியாக அந்த பொறுப்பை தேவன் நம்ம இடத்தில் தந்திருக்கின்றார். நாம் ஒவ்வொருவரும் உக்ரானக்காரர்களாய் இருக்கின்றோம். இந்த சரீரங்களை நாம் பராமரித்து அதை பாதுகாத்து அதை சரியாக நடத்துவதற்கு அந்த பொறுப்பை தேவன் நம் கரத்தில் தந்திருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கணும். அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடாது, பாஸ் அதனால தான் பாஸ் ஆண்டவர் எனக்கு ஒரு சரீரத்தை கொடுத்துருக்காரு, நான் இன்னைக்கு ரெட்டிப்பாக மாற்றி கொண்டிருக்கின்றேன் என்று சொல்ல முடியாது. ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை கவனிக்கும்படியாக பராமரிக்கும்படியாக இந்த வெளியேற பெற்ற பொறுப்பை நமக்கு தந்திருக்கின்றார். மூன்றாவது நாம் இந்த வசனத்துல பார்க்கக்கூடிய உண்மையா ஒரு அற்புதமான சத்தியம், ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய சரீரங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி. என்னங்க? நம்முடைய சரீரம் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும் அப்படின்னா நம்முடைய சரீரங்கள் தேவனுடைய மகிமைக்காக பயன்படுத்தப்படணும், தேவனுடைய ராஜ்யத்திற்காக பயன்படுத்தப்படணும் என்று தேவ வார்த்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது.